அறக்கழகம் மீடியா நடத்தும் திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா சனாதன சதியா என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சிவ திருக்கோவி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு மதுரை உத்தங்குடி AR மகாலில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனைவரும் வாரீர். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். மேல தூண் மேல ஒருத்தன் ஏறிட்டான். தம்பி ஏற்கனவே 41 பேர்ரா, இறங்குடா. உள்ள போயிருந்தாலும் போயிருப்பேன், திரும்பி உள்ள போய் வச்சிடாத, இறங்கு இறங்கு இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன். இது ஏற்கனவே என் தலைவர் பல இளைஞரணி மாநாட்டில், எங்கள் தலைவர் இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் மரத்தின் மீது நின்று கொண்டிருந்த நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களை பார்த்து மரத்தை விட்டு இறங்குங்கள், அதுவரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அனைவரையும் மரத்தை விட்டு இறங்க வைத்து விட்டு அப்புறம் பேசினார். மரத்து மேல நிக்கிற தோழர் தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க, அது ஆபத்தை விளைவிக்க கூடும், தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. நன்றி தோழர், இறங்கிடுங்க, தயவு செஞ்சு இறங்கிடுங்க. நீங்க இறங்கினாதான் நான் பேச முடியும். இதுலயுமா காப்பி அடிக்கிறது ஒரு மனுஷன்? யாரு ரொம்ப சத்தம் போடுறானோ அங்க மேட்ரு தீந்துருச்சுன்னு அர்த்தம். வணக்கம், வணக்கத்தை கூட இவ்வளவு இதாவா சொல்லுவாங்க? பெரியார்களே, தாய்மார்களே அப்படின்னா, டேய் எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுறா, ஏதாவது ஆயிர போகுது, ஏன் இவ்வளவு கோபம் என்ன? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நாய் வளர்க்குறான், ஃபாரின் நாய். அந்த நாய் அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா வாங்கினேன்னு. இது ரொம்ப காஸ்ட்லியான நாய்ங்க, இதை வெளியில நான் கூட்டு போனோம்னா நிறைய பேர் அந்த நாயை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா வந்து பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்ற கதையை. எதுக்குடா வளர்க்குறேன்னா ஒன்னும் செய்யாது, அதுக்கு பொழுது போலன்னா சூரியனை பார்த்து குலைச்சிட்டு திருப்பி போய் கூண்டுக்குள்ள படுத்துக்கிறேன், நல்லா திங்க, திரும்பி எந்திரிச்சு வரேன், கொஞ்ச நேரம் பார்க்க அப்படிங்க, சூரியனை பார்த்து அப்படிங்க, திருப்பி போயிடறேன். நீங்க எதுக்கு இப்ப கைதட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நாய் கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கார்ல 2 வீலர்ல எல்லாம் போறப்ப ரோட்ல இருக்கிற நாய் அந்த 2 வீலரை பார்த்து பின்னாடியே குலைச்சிட்டு வரும், பாத்துருக்கீங்களா? துரத்திக்கிட்டே வரும். எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது. காரை துரத்தும் நாய்கள் கடைசி வரை காரை கைப்பற்றியதாக சரித்திரமே இல்ல. எத்தனை பேரை பார்த்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் வலிமையான கொள்கையும் அந்த கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களையும் பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை யாரும் அசைக்க முடியாது. எனக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார் ஒருத்தர், ஆறுமுகம் அண்ணன் 5 மணி நேரம் பேசுவாருன்னா அங்க இருந்த பெண்கள்லாம், ஐயோ ஏற்கனவே பனி அடிச்சுக்கிட்டு இருக்குதுக்கா, இந்த ஆள் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30க்கு தான் முடிப்பாரா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசணும்னு நினச்சா 5 மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கிற சூழ்நிலை இருக்குது பாருங்க. நம்ம சகோதரிகள்லாம் நினைக்கிறாங்க, இவன் டிவியிலே 1:30 மணி நேரம் பேசுவானே, இவன் எப்பப்பா பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நினைப்பீங்கன்னு நான் நினச்சேன். இன்னொரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது, பாவமாக இருக்குது அந்த அம்மாவை பார்க்க. நல்ல மஃப்ளர்லாம் கட்டிக்கிட்டு அனவாக வந்து உட்காந்துருக்காங்க. ஏன் கைதட்ட சொன்னால் கைதட்ட மாட்டேங்கிறீங்கன்னா, குளிருக்கு அதுக்கும் எல்லாம் வெது வெதுப்பாக அந்த அல்லையில் கையை வச்சுக்கிட்டு கணன்னு உட்காந்து இருக்கிற நேரத்தில் இந்த முகரைக்கு கை வேற தட்டணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே காரணம், வெல்லும் பெண்கள் என்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அந்த வெல்லும் பெண்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 IAS IPS அதிகாரிகள், பெண் போலீஸ் அதிகாரிகள் மேடையில் நின்று DGP, ADGP, IAS, செக்ரட்டரி, கலெக்டர் எல்லாம் பெண்கள். அவங்களுக்கு நடுவில் நம் தமிழகத்தின் முதலமைச்சர் நின்னார் பாருங்க. அதை பார்க்கின்ற பொழுது கரண்டியை பெண்களின் கையில் இருந்து பிடுங்கி அவர்கள் கையில் பேனாவையும் துப்பாக்கியையும் கொடு என்று சொன்ன தந்தை பெரியார், வாழும் பெரியாராக நம் தமிழக முதலமைச்சர் அந்த வெல்லும் பெண்களுடைய திட்டத்தில் அவர் நின்றுட்டு இருந்தார். இன்னைக்கு பெண்களுடைய ஆண்களுடைய பேருக்கு முன்னாடி என்ன போடுவான்? திரு செந்தமிழ் அரசு, திரு கமலக்கண்ணன், திரு RD சேகர் அப்படின்னு போடுவான். ஆனால் பெண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு, கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வின்னு போடுவாங்க, திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு ஆம்பளைகளுக்கும் அதே திரு தான்.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் திரு ஆர்டி சேகர் தான், கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடும் திரு ஆர்டி சேகர், கல்யாணத்துக்கு முன்னாடியும் திரு லியோனி தான், கல்யாணத்துக்கு பிறகு திரு லியோனி தான். ஆனால் பெண்களுக்கு திருமணத்துக்கு பிறகு திருமதி அப்படின்னு ஒரு பேர் வரும். ஏன் தெரியுமா? மதினா என்ன அர்த்தம் தெரியுமா? புத்தின்னு அர்த்தம், அறிவு என்று பொருள். அந்த தமிழிலேயே பெண்ணுக்கு திருமதி என்று பெயர் வைத்ததற்கு காரணம் பெண்கள் அறிவுள்ளவர்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் தமிழ் பெயர்களில் திருமதி என்று பெண்களுக்கு பெயர் வைத்ததற்கு காரணம் அவங்க அறிவுள்ளவங்க. அந்த அறிவின் காரணமாக அந்த அறிவை விரிவு செய்து அதை அகண்டமாக்கி அவர்களை உயர்ந்த நிலையில் பார்த்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள். அவருடைய பேர் எடுத்துக்கிறீங்க, உதயம் பிளஸ் நிதி. உதயம் என்றால் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் இருக்கக்கூடிய உதய சூரியனில் இருக்கக்கூடிய உதயம். நிதி என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பெயரில் இருக்கக்கூடிய கருணா என்ற பெயரோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிதி. கலைஞரின் பெயரையும் கட்சியின் சின்னத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இளந்தலைவர் நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார், அறிவு திருவிழா நடத்தி. கருப்பு சிவப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படிப்பட்ட அந்த கொடி எப்படி உருவாகி அந்த கொடியும் சின்னமும் எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தது, அந்த கொடி கருப்பு சிவப்பு கொடி எப்படி உருவானதுன்னா திராவிடர் கழகத்துக்கு எப்படி கொடி தேர்ந்தெடுக்கலாம்னு கருப்பு கொடியை மட்டும் வச்சிருந்த நேரத்தில் கையில் ரத்தத்தை கீறி அந்த கருப்பு கொடியில் வட்டமாக சிவப்பு ரத்தத்தை இட்டு தன் ரத்தத்தை வைத்து கொடியை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர். ரத்தத்தில் உருவான கொடியாது. அதனால தான் இன்னைக்கு அதிமுகவில் ஒரு விழா கொண்டாடினாங்க எங்கள் ஊரில். எம்ஜிஆர் பிறந்த நாள் அதிமுக. அந்த அதிமுக பகுதி செயலாளர் மைசெட்டுக்கார்ட்ட போய் காலையில், டேய் எம்ஜிஆர் பாட்டாக போடணும் தெரியுதா? சரிண்ணே, எம்ஜிஆர் பாட்டு போடுறோம்னே. அவருடைய பிறந்த நாள், கட்சி ஆரம்பித்த நாள், எம்ஜிஆர் பாட்டாக போடணும். காலையில் 6 மணிக்கு முதல் பாட்டு என்ன போட்டான் தெரியுமா? உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமய வந்தார் பகுதி செயலாளர். டேய் என்னடா உதய சூரியன்? எம்ஜிஆர் பாடினதான் ஐயா. எம்ஜிஆர் பாட்டு தானே போட சொன்னேன். அன்பே வாழ முதல் பாட்டு போட்டேன். உதய சூரியன் பாடியிருக்காரா? டேய் உதய சூரியன் கருப்பு சிவப்பு எதுவுமே வரக்கூடாது, அப்படி பாட்டா போடணும். சரிண்ணே, வெறா ஒரு சீடியை அப்படின்னு அடியிலேருந்து ஒரு சீடி எடுத்து போட்டேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் வந்தார் பகுதி செயலாளர். தொலைச்சு புடியும், சம்பளம் கிடையாது, பிளான் பண்ணி வந்திருக்காடா நீ, நான் எடுக்கிறேன்டா ஒரு சீடியன்ட்டு இடையிலேருந்து ஒரு சீடியை உருவி போட்டார். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. பகுதி செயலாளர் வந்தார். திமுறா, டேய் நான் வீட்டிலேருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்ட்டு வீட்டிலேருந்து ஒரு சீடி எடுத்து கொண்டு வந்து போட்டேன். என்ன பாட்டு தொடங்குச்சு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு. மை செட்லாம் தூக்கி உடச்சு விடுவோண்டா அப்படின்ட்டு கடையில் போய் எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் கண்டிப்பாக சூரியன் வராது, கருப்பு சிவப்பு வராது, போடுறா அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள். என்ன பாட்டு பாடிச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ
நடுவுல வெள்ள ஆகா இல்லைல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு கருப்பு சிவப்பும் உதய சூரியனும் தான் நிரந்தரமாக இருக்கும். எத்தனை பேர் எதிர்த்து தீய சக்தி தூய சக்தி என்று சொன்னாலும் தீய சக்தி என்று சொன்னவர்கள் தான் தீஞ்ச சக்தியாக இன்று கருகி போய் கிடக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நம்ம தலைவர் இன்னைக்கு கொடுத்தாரு. வயசான தாய் தப்பெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா மாதிரி இங்கே பாருங்க நரைச்ச தலை. நல்ல பிள்ளைய கிடச்சின்னா அவங்க நிம்மதியாக மகனோடையும் மகளோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் எல்லாரும் என்ன நினைப்பான்னா ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண். அதாவது ஆம்பளை பிள்ளை பெற்றா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆம்பளை பிள்ளை பையன் மறந்துருக்கான் அப்படின்னு எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுப்பேன், சிலேபி வாங்கி கொடுப்பேன். அந்த பொம்பளை ஆம்பளை பிள்ளைய பெற்ற பிள்ளைய சிங்கக்குட்டியை பெற்றிருக்கா. எங்கள் அக்கா லட்சுமி அக்கா சிங்கக்குட்டியை பெற்றிருக்கு. இப்படி தான் 2 சிங்கக்குட்டியை பெற்றாங்க ஒரு அப்பா அம்மா. ஊரே 2 ஆம்பளை பிள்ளைடா டே கொடுத்து வச்சவன்டா. படிக்க வச்சான், எல்லாம் படிக்க வச்சு உசுரை கொடுத்து மூத்த பையலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க அப்பா. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பெரிய பையன் வந்தேன். வா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. நீ அம்மா அவங்க இருங்க, என் வீட்டுக்காரம்மா விட நான் தனியாக குடித்தனம் போய்க்கிறப்பா, உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேப்பா. அவங்க அப்பாட்டே ஆம்பளை பைய கூடயே இருப்பேன்னு சொல்லி தானடா படிக்க வச்சு பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தேன், கிளம்பி போயிட்டானே. ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். முடிஞ்சா ஒரு போயிட்டேன். சின்ன பிள்ளை அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் மூஞ்சியை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி கொடுத்துட்டாரு. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் அவங்க அப்பா கூட இருந்தேன். வந்தான் அவன் சின்னம்மையன். அப்பா அண்ணன் நன்றி கேட்டப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்களை விட்டுட்டு அவன் தனியாக போயிட்டான். சரி இவன் ஏதோ வேற ஏற்பாடு பண்ண போகிறான் போல அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு ஏற்பாடு சொன்னான். பா நீ அம்மாவும் அந்த பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருங்க, நானும் என் சம்சாரமும் நம்ம வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டு துரத்தி விட்டான் ஐயா. கிழவனும் கிளவி இப்படியே அலைஞ்சிக்கிட்டு உலகே மாயம் வாழ்வே. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்று இப்படி தனியாக இப்படி விட்டுவிட்டாங்களே, வாடகை வீட்டில் கொண்டு போய் குடி வச்சுட்டாங்க, வாடகையும் கொடுக்காம நம்மளை யாரும் கவனிக்காமல் விட்டாங்களேன்னு ஏங்கி அந்த முதியவர்களுக்கு அன்பு சோலை என்ற ஒரு திட்டத்தை தொடங்கிய ஒரு அற்புதமான முதலமைச்சர் மகனாக இருந்து அந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற அன்பு சோலைங்கிற திட்டம். நீங்கள் கல்யாண வீட்டில் பல குரூப் வருவேன், ஒவ்வொருத்தனும் ஒரு டைப்பாக இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் உள்ள நுழைஞ்சொன்னே எவ்வளோ பவுன் எத்தனை பவுன் நகை போட்டிருக்காங்க, உனக்கு என்ன, அவன் தகரத்தை கூட போட்டு போகிறேன், இதையே விசாரிப்பாங்க. பொண்ணுக்கு எவ்வளோ பவுன் போட்டான், மண்டபம் எவ்வளோ வாடகை, பத்திரிக்கை எவ்வளோ கடிச்சாங்க, சோறு எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கேன், செலவு கணக்கை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வருவாங்க, நான் பாட்டுக்கு வருவேன், வந்து நேராக சாப்பாடு எங்கே போடுறாங்க, சாப்பாடு டே அப்புறம் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கூட கவலைப்பட மாட்டான், சாப்பாடு தான். அங்கேயும் போய் சும்மா திம்பான்னு நினைக்கிறேன். அப்பளம் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்ட போயிருக்கேன். பக்கத்தில் இருக்கவனுக்கு அப்பளம் வச்சான், எனக்கு வைக்கல அப்படின்னு சோத்துக்குன்னே சில பேர் வருவேன். இன்னொரு குரூப் இருக்கேன், சாயந்தரம் 6 மணி ஆனோன்னே மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காடா அப்படின்னா, தூங்கணுன்னு வாடா. 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மிச்சரு ஊறுகாய் மட்டை அதை வாங்கி கொடுக்குறதுக்குன்னே 2 சின்ன பிள்ளைகள் செட் பண்ணிடுவேன். வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் தமிழில் பேசுவாங்க, அப்புறம் இங்கிலீஷில் பேசுவேன், அப்புறம் செருப்பு எடுத்து சிக்கன் 65ன்னு செருப்பை தின்னுட்டு இருப்பேன். காலையில் 6 மணிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருப்பாங்க, தாலிக்கு வரல, ஒன்றுக்கு வரல. 11 மணிக்கு எந்திரிச்சு கல்யாணம் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க, வீட்டுக்கு போங்கடான்ட்டு.
இப்படிலாம் இருக்கும். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நகை நட்டு இதை பற்றி இது இப்போ வட்டு போட பக்கம் வாங்கினது எங்கள் மாமே சென்னை சில்க்ஸில் 32,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா. ஒரு 1,500 கூட இருக்காது. அடித்து விட வேண்டியது தான், பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரை தெரியுமா நம்பக்கூடாது இந்த கல்யாண வீட்டில்? யாரு கூடயும் சேராமல் தனியாக அந்த அப்படியே உட்காந்துருக்கான் பார்த்தியா, இவன் தான் ரொம்ப டேஞ்சரானவன். அவன் கண்டிப்பாக ஒன்று பொண்ணை கடத்துறதுக்கு வந்திருப்பான், அல்லது ஏதாவது நகை ஆட்டே போடுறதுக்கு வந்திருப்பேன். யாரு கூடயும் சேராமல் தனியாக நான் நிற்பேன்னு சொன்னாலே அவன் சாக வரைக்கும் தனியாக தான் நிற்கணும். எப்போது எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற கெப்பாசிட்டி எவனுக்கு இருக்கோ அவன் தான் என் தலைவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஒரு அம்மா ISRO, அதாவது நம்ம இந்திய ராக்கெட் விண்வெளி தளத்தில் சயின்டிஸ்டாக இருக்காங்க. அந்த அம்மா இஸ்லாமிய பெண், அவங்க சீகர் ஷாஜி அந்த அம்மா பேர். கவர்மெண்ட் ஸ்கூல்லையே 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படித்து இன்னைக்கு அந்த அம்மா இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் விஞ்ஞானியா இன்னைக்கு பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெல்லும் பெண்கள் திட்டத்தில் முதலமைச்சர் இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட அந்த இடஒதுக்கீட்டில் தான் நான் இன்னைக்கு விஞ்ஞானியா இருக்கேன்ட்டு. அந்த அம்மா எதுக்கு விஞ்ஞானியா இருக்காங்க தெரியுமா? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு தலைமை விஞ்ஞானியா அந்த அம்மா இருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம செவ்வாய் தோஷம், அந்த பிள்ளைக்கு ஏன்டா இன்னும் கல்யாணம் நடக்கல, செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையாக தான் பார்க்கணும். செவ்வாய் கிரகம் எங்கே இருக்குது, அதனுடைய தோஷம் இங்கே இருக்கிற கஸ்தூரிக்கும் இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் மாட்டிக்கிச்சுன்ட்டு அதை உட்காந்து ஜாதகம் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறதுக்கு படிச்சிருக்கான்னா இதுதான் தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்கிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டுமா, இன்னைக்கு பெண்களுக்கு கையில் அந்த உரிமை தொகை கொடுத்துருக்காங்க பாரு. 1,30,00,000 பேர் இன்று உரிமை தொகையை வாங்குகின்ற இந்தியாவின் ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை சாதனையை புரிந்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஒரு அம்மா அப்ளிகேஷன் போடுது, எதுக்கு? உரிமை தொகைக்கு. அப்ளிகேஷன் போடுறப்ப அந்த அம்மாவோட மகன் அவன் சொல்கிறான், ஏமா எதுக்குமா அந்த 1000 ரூபாய்க்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்குற? ஓ மகன், நான் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன்ல, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிறான். யார்? மகன். அப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, டேய் நீ சம்பாதிக்கிற 25,000 ரூபா இருக்குல்ல, அது ஓம் பணம். நாளைக்கு உனக்கு ஒருத்தி மாட்டிட்டான்னா அவளை கேட்டுக்கிட்டு தான் நீ எனக்கு 5 ரூபா கூட கொடுப்ப. அது ஓம் பணம்டா. ஆனால் என் தலைவர் எனக்கு போடுறது ஏன் பணம்டா, அது என்னுடைய சொந்த பணம். நான் எப்படி வேண்டுமானாலும் அதை செலவு செய்து கொள்ளலாம்ட்டு அந்த அம்மா ஒரு பழமொழி சொன்னிச்சு. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறடா. என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு என் கையில் 1000 ரூபா இருந்தால் தான் அது எனக்கு பயன்படும்னு. ஒரு 10, 5, 6 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரே பொம்பளை பிள்ளையா பிறந்த ஒரு அம்மா தன்னுடைய புருஷன்ட்ட கேட்குது, ஏங்க எங்கள் அப்பாவுக்கு சோமில்லைங்க, போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறானுங்க. போடி ஒப்பே, என்ன பெரிய லாட் லபக்குதாசா, அதெல்லாம் போய் பார்க்க முடியாது போ. ஒரே பொம்பளை பிள்ளையா, கூட ஆம்பளை பிள்ளை தான் பிறந்து எங்கள் அம்மா மட்டும் தலைமாட்டில் உட்காந்துருக்கு, எங்கள் அப்பா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டு கிடக்கிறாரு, ஒரு 8 போய் பார்த்துட்டு சொன்னா கேளு. கையில் காசு இல்லாத நேரத்தில் உங்கள் அப்பா ரொம்ப முக்கியம் போ. இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ என்ன நிலைமை தெரியுமா? அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட வருது, மாமா நான் எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சோறாக்கி வச்சிரு. சோறாக்கி வச்சுறேன், அரிசி வச்சுருக்கேன், எடுத்து அவிச்சு திங்க மாட்டியா? சாம்பார் வச்சுருக்கேன், அரிசி மட்டும் குக்கரில் வச்சுட்டு சாப்பிட்டுக்குங்க. பஸ்ஸுக்கு என்னடி செய்வா? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதில் போய் பார்த்துக்கிருவேன். என்ன கான்ஃபிடென்ஸியா? கொப்பாக்கு சாத்துக்குடி, ஹார்லிக்ஸு, ஆரஞ்சு பழம்லாம் வாங்க வேணாமா?
எங்கள் அண்ணன் எங்கள் ஸ்டாலின் வந்து மாதம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாரு. அதில் எங்கள் அப்பாவுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த ஒருத்தர், ஐயோ ஐயோ, யார் ரொம்ப சத்தம் போடுறானோ அங்கே மேட்ரு தீந்துருச்சுன்னு அர்த்தம். வணக்கம், வணக்கத்தை கூட இவ்வளோ இதாக சொல்லுவாங்க. பெரியார்களே, தாய்மார்களே அப்படின்னா, டேய் எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுறா, ஏதாவது ஆயிர போகுது, ஏன் இவ்வளவு கோபம், என்ன சத்தம் அங்கே அதிகமாகதுனால அங்கே மேட்ரு காலி ஆயிடுச்சு. அங்கே தோல்வியை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 2 கணவன் மனைவி சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே யார் என்ன பேசுகிறானே விளங்காது. ஆனால் காதலர்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது சத்தமாக பேசுகிறாங்களா? இந்த பைபாஸில் வந்தான், பைக்கில் நிப்பாட்டி நீங்கள் பக்கத்தில் போய் நின்று கேட்டால் கூட என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அன்பான பேச்சு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். அரைகுறை அரைவேக்காடுகள் தான் கத்திக்கொண்டே இருப்பார்கள்ங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. என் தலைவர் தான் உதாரணம் சொல்லுவார். ஒரு நரி காலையில் இப்படி உட்காந்துருந்துருக்கு, சூரியன் இங்கே இருக்கு, நரியோட நிழல் நீளமாக தெரியவும் நரி நினைச்சிருச்சு, ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய ஆள்றோம் ஆஹா அப்படின்ட்டு சூரியன் மேலே வர 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 நரியோட நிழல் அப்படியே சின்ன சின்னதாக ஆகி சூரியன் உச்சத்திற்கு வரும்போது நரியினுடைய நிழல் காணாமல் போய் நம்ம இவ்வளவுதான்னு தெரிஞ்சுக்கிருச்சு. சூரியன் உச்சத்திற்கு வரும்போது இப்பொழுது ஆட்டம் போடும் நரிகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல், அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள். எத்தனை பேரை பார்த்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் வலிமையான கொள்கையும் அந்த கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களையும் பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை யாரும் அசைக்க முடியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நாய் வளர்க்குறான், ஃபாரின் நாய். நம்ம நாய்ங்க அப்படின்னா, ஓ நாயிடா அது, கொஞ்சம் கூப்பிட்றியா அப்படின்னு. கடிக்காது, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, என்னைய குடுங்குச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் வாங்க. நான் அந்த நாயை உத்து பார்த்தேன், எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே கண்டுபிடிக்க முடியல. இங்கிட்டும் சடை தொங்குது, பின்னாலேயும் சடை தொங்குது. எனக்கு ஒரே எதிரா முன்பக்கம் எதிரா பின்பக்கம், எனக்கு மனசு போட்டு அலக்களிப்பாக இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்கையும் சங்கடமாக இருக்குது. சார் நாயோட முன்பக்கம் எது உனக்கு எதுக்கு, அதுவே அதை பற்றி கவலைப்படல, உனக்கு ஏன் அதுக்கு முன்பக்கம் எங்கிட்டு இருந்தால் உனக்கு என்னன்னு என்னைய ஒரு மாதிரி தப்பாக நினப்பேன். கீழே குனிஞ்சு பார்க்கவும் வெக்கமாக இருக்கு. நாயவே இந்த பார்வை பார்க்குறானே, இவனை நம்பி எப்படி வீட்டுக்குள்ளே விடுறதும்பேன். திமுக காரனுக்கு இது கூட கண்டுபிடிக்க முடியாது. சு அப்படின்னு நாய் நடந்து போச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் முன்பக்கம், இதுதான் பின்பக்கம். ஏன்னா நாய்க்கு ரிவர்ஸ் கியர் போட்டு நடக்க தெரியாது. எப்படி அந்த நாய் அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா வாங்கினேன்னு. இது ரொம்ப காஸ்ட்லியான நாய்ங்க, இதை வெளியில் நான் கூட்டு போனோம்னா நிறைய பேர் அந்த நாயை பார்க்கறதுக்கு கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்கிற கதையை. கூட்டமாக அந்த நாயை வந்து பார்ப்பாங்க. எதுக்குடா வளர்க்குறேன்னா, ஒன்றும் செய்யாது, நல்லா திங்கும், நல்லா தூங்கும், அப்பப்போ வெளியில் வந்து கொஞ்ச நேரம் சத்தமாக குலைக்கும், சூரியனை பார்த்தா ரொம்ப குலைக்கும். அப்படின்னா அருமையான நாயிடா. சூரியனை பார்த்து ஏண்டா குலைக்கும், அதுக்கே தெரியாது. ஏண்டா சூரியனை பார்த்து இந்த நாய் குலைக்குதுன்னா அதுக்கே தெரியாதுங்கிறான் யார், ஓனரு. அதுக்கு பொழுது போகலன்னா சூரியனை பார்த்து குலைச்சிட்டு திருப்பி போய் கூண்டுக்குள்ளே படுத்துக்கிறேன், நல்லா திங்க, திரும்பி எந்திரிச்சு வரேன்,
கொஞ்சம் நேரம் பார்க்க வா அப்படிங்க, சூரியனை பார்த்து வா வா அப்படிங்க, திருப்பி போயிடறேன். நீங்கள் எதுக்கு இப்போ கைதட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நாய் கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ அந்த நாய் நினச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்ட்டு. இந்த காரில் டூ வீலர்லாம் போகிறப்ப ரோட்டில் இருக்கிற நாய் அந்த டூ வீலரை பார்த்து பின்னாடியே குலைச்சிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? துரத்திக்கிட்டே வரும். எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது. நான் ஒரு 6-7 வருஷமாக பார்க்குறேன். அங்கே நான் இருக்கிற நாயை கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட துரத்திக்கிட்டே வந்துட்டு திருப்பி பழைய இடத்துல போய் படுத்துக்கிறேன். சரி, நம்ம தான் அந்த காரை பிடிக்க முடியலையே, அடுத்து துரத்த வேணாம்னு நினைக்குமா? திரும்ப 2வது நாளும் துரத்திக்கிட்டே வரும், திருப்பி போய் படுத்துக்கிறேன். காரை துரத்தும் நாய்கள் கடைசி வரை காரை கைப்பற்றியதாக சரித்திரமே இல்லை. அந்த காரை துரத்தும் நாய்களை எல்லாம் பார்த்து எங்கள் பயணத்தை நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல, அது 75 ஆண்டு காலம் தகுதியாக வளர்ந்து செழித்த ஆலமரம். அது மக்களுக்கு நிழலையும் கனிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி பவள விழா கண்ட கட்சி எங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்த அன்னைக்கு எல்லாரும் சமாதிக்கு போயிருந்துச்சுங்க. நம்ம குரூப்பெல்லாம் யார்? எடப்பாடி பழனிசாமி, நம்ம அவர் டி ஜெயக்குமார் ஐயா, அவர் செல்லூர் ராஜு, முனிசாமி, நத்தம் விஸ்வநாதன், எங்கள் உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் வந்து அம்மா அவங்கெல்லாம் போன பிறகு ஒரு 50 பொம்பளைய அதை எடுத்துட்டாங்க நம்ம ஆளுக. அம்மா நீங்கள் தான் அந்த கட்சியை காப்பாத்தன, கெடுத்து விட்டாங்க அப்படின்னு அழுகுது ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட ஒரு 5 பெண்கள் அழுகுறாங்கன்னா கட்சியை என்ன நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு பாருங்க நம்ம ஆளு எடப்பாடி பழனிசாமி. கணக்கு போடுறாரியா? என்ன கணக்கு தெரியுமா போட்டாரு அன்னைக்கு? அன்பார்ந்த பெரியோர்களே, நாங்கள் ஏன் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தோம் என்றால், சென்ற 2024 தேர்தலிலே நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 23%. பாரதிய ஜனதா பெற்ற வாக்கு சதவீதம் 18%. ரெண்டையும் கூட்டினா 41%. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம், 41% வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த 18% பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்சதில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஒரு 21 கட்சி சேர்ந்து தான் அந்த 18% பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பயலை கூப்பிட்டு நாய்க்கு 4 வயசில் 4 கால்ரா, 16 வயசில் எத்தனை கால் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா அவன் 16 கால் இருக்கேன் சார். டேய் நல்லா யோசிச்சு சொல்கிறா. நாய்க்கு 4 வயசில் 4 கால், 16 வயசில் 16 கால் தான் சார். எவன்டா சொல்லி கொடுத்தா? 16 வயசில் ஆமாம் மாற்றி சொல்லிட்டேன்னா, நாயின்னு போர்டில் எழுதுறான்னா நான் போட்டு 4 துணைக்கால் போட்டு ஈன்னு போட்டேன். ஏண்டான்னா நீங்கள் தான் நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால 4 துணைக்கால் போட்டேன்னு. எடப்பாடி பழனிசாமி இப்படி கேடத்தனமாக 6 4 கூட்டி 35 கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நடிகர் சிவகார்த்திகேயன் மேடைக்கு வந்தாரியா. வந்து என்ன பேசினார் தெரியுமா? இதுதான் ரொம்ப அற்புதமான பேச்சு. வந்து மேடையில் அவ்வளோ மாணவர்கள் மாணவிகள்லாம் அவர் மேடைக்கு வந்தோன்னு கத்துறாங்க. அவர் ஒன்னே இந்த சத்தம் தான் ரொம்ப அருமையான சத்தம், இந்த சத்தம் ஆஹா ஓகான்லாம் அதை பற்றி அவர் கவலையே படல. என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொன்னார். சினிமாங்கிறது ரொம்ப போட்டி நிறைந்த ஒரு துறை. இன்னைக்கு நான் நடிகராக இருக்கேன்,
என் கூட நடிச்சிட்டு இருக்கிற இன்னொரு நடிகர் என்னை விட மேலே போயிடுவான். நான் அந்த நடிப்புல இருந்து விலகி போறது கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஃபீல்டே அவுட் ஆகி என்னுடைய படமே ஓடாமல் போனாலும் நான் பொழைச்சிக்கிருவேன். காரணம் எங்கள் அப்பா எனக்கு 2 டிகிரி எனக்கு படிக்க வச்சாரு. ஒன்று MBA, இன்னொன்று BE. இந்த 2 பட்டத்தை வச்சு நான் பொழைச்சிக்கிருவேன்னு சொல்லி, அதனால நீங்கள் எல்லாரும் படிங்கன்னு சொல்லி மாணவர்களை படிக்க சொன்ன ஒரு நடிகர். எப்படிப்பட்ட நடிகர்? மேலே தூண் மேலே ஒருத்தன் ஏறிட்டான். டேய் தம்பி, ஏற்கனவே 41 பேர்ரா, இறங்குடா. உள்ளே போயிருந்தாலும் போயிருப்பேன், திரும்பி உள்ளே போய் வச்சிடாத, இறங்கு இறங்கு இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன்னாரு. இது ஏற்கனவே என் தலைவர் பல இளைஞரணி மாநாட்டில், எங்கள் தலைவர் இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் மரத்தின் மீது நின்று கொண்டிருந்த நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களை பார்த்து, மரத்தை விட்டு இறங்குங்கள், அதுவரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அனைவரையும் மரத்தை விட்டு இறங்க வைத்து விட்டு அப்புறம் பேசினார். இதுலையுமா காப்பி அடிக்கிறது ஒரு மனுஷன்? காரணம், இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கடி. ஆளுநர் RN ரவி அவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு காலேஜில் போய் பறை இசை, அது மிகவும் சிறப்பான இசை அப்படின்ட்டு அதை எடுத்து டங் டங்கட்டி டங் டங்கட்டின்னு அடிச்சுட்டு சொல்கிறாரு மாணவர்கள்ட்ட, திஸ் பறை should be taught to the college students in their syllabus. காலேஜில் தப்படிக்கிறத சிலபஸில் வச்சு வாசிக்கணும் அப்படின்னு யார்? RN ரவி சொல்கிறார். இதைத்தானையா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது. இதை வாசிப்பதால் இவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன் என்ற நிலையை மாற்றி எந்த தொழில் செய்தாலும் அவன் படித்தால் எப்படிப்பட்ட உயரத்திற்கும் அவனை கல்வியை வைத்து கொண்டு செல்லலாம் என்ற புரட்சியை ஏற்படுத்திய ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியை உருவாக்கி கொண்டிருப்பவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தலைவர், இன்னைக்கு அவருக்கு பெரியாரின் வாரிசாக வந்திருக்கக்கூடிய நம் உதயநிதி ஸ்டாலின், பெரியாரின் கொள்கை பேரன் அவரை ஏன் சொல்றான்? அவருக்கு இருந்த அந்த துணிச்சல், சனாதனத்தை கொசுவை போல் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னவுடன் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்ன தெரியுமா? 20 இடத்துல அவருக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 20 இடத்துல இந்தியா முழுவதும் வழக்கு. அதுல ஒரு சாமியார் வீடியோல என்ன செஞ்சார் தெரியுமா? உதயநிதியினுடைய போட்டோவை எடுத்து அப்படின்னு போட்டுட்டு அறிக்கை விடுறார். இவருடைய தலையை கொண்டு வந்தால் 10 லட்சம் நான் தர்றேன். யாரு? சாமியார். கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கிற சாமியார்கிட்ட 10 லட்சம் இருக்குன்னா அவர் உண்மையிலே சாமியார் ஆகியா? அவரு கோயில் வாசல் உட்காந்து தர்மம் பிச்சாந்திகன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவர் 10 லட்சம் உதயநிதி தலைக்கு தர்றேன்னாரு. அப்போ உதயநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜாதியை நிலைநாட்டுகின்ற, மத வெறியை தூண்டுகின்ற, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த சனாதனத்தை ஒழிப்பதை நான் மீண்டும் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க மாட்டேன். நான் சொன்னதுதான். எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை நான் சந்திக்க தயார் என்று கொள்கையின் பேரனாக துணிச்சலாக நின்ற நம் தலைவர் தான். அவர்தான் இன்றைய பிறந்த நாள் கதாநாயகன் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் கரூரில் 41 பேர் இறந்த உடனே பொதுச் செயலாளர் எங்கே போனார்னே தெரில. தலைமறைவு. துணை பொதுச் செயலாளர் தலைமறைவு, மாவட்ட செயலாளர் தலைமறைவு. ஒரு பிரச்சனை வந்தோன்ன ஓடி ஒளிபவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டார்கள். தனக்கு 20 இடத்தில் வழக்கு பதிவு செய்தாலும் நான் நியாயத்தை தான் பேசினேன் என்று துணிந்து நின்ற உதயநிதியினுடைய அந்த கொள்கை பெரியாருடைய கொள்கை வாரிசுதான்
என் தம்பியை இன்று அடுத்து திராவிடத்தை காப்பாற்ற போகின்ற 4ஆம் தலைமுறையாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது. வருகின்ற 2026 நம் தமிழகத்தின் முதலமைச்சர் மீண்டும் 2வது முறையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று படைப்போம் வரலாறு, படைப்போம் வெற்றி பெறுவோம் 200 என்று சொல்லி தளபதியை மீண்டும் முதலமைச்சராக்க நாம் அனைவரும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி, உதய சூரியன் என்றும் ஓய்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,